today's topic, medical reconciliation. Medical reconciliation plays a vital role in preventing a medication error. எப்படி நம்ம we'll go step by step. Let us understand the topic with a simple example. இப்போ ஒரு patient admissionக்கு வராங்க. ஒரு patient admissionக்கு வந்தோடனே what is the purpose of your admission அப்படின்னு நம்ம கேட்போம். And then we have to collect the patient's history. Patient's history collection பண்ணும்போது we will definitely ask about their existing comorbidities, அதாவது diabetes, sugar, cholesterol or any other infections, recent acute infections. அண்ட் அதுக்கான என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, வீட்டில் என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஆஸ்துமா இருக்கா, வீசிங் இருக்கா, பஃப் எடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க நம்ம கேட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ அவங்க கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம்க்கு அட்மிஷன் ஆயிருக்காங்களோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேஷண்ட்டோடைய கேரை இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது ஒரு மெடிக்கேஷன் எரரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் எந்த மெடிசின்ஸையும் நெக்லெக்ட் பண்ணாமல் விடாமல் இருக்கிறதுக்கும் தான் ரீகன்சிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. So this plays an efficient role in a hospital. அதுவும் inpatient side it is a major role. So coming to the purpose, it reduces first clinical risk, patient safety improve பண்ணும். அதே போல் பேஷண்ட்டோடைய எந்த மெடிசின்ஸையும் டிஸ்கார்ட் பண்ணாமல் அதை அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் வி ப்ரிவெண்ட் டூப்ளிகேஷன். இப்போ ஒரே பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அவங்க வீட்டில் வேறு ஒரு மாத்திரை எடுத்திருப்பாங்க, இங்கே வேறு மாத்திரை எழுதக்கூடாது. Let them continue the same. அதே போல் we have 5 steps involved. First we have to collect the patient's past history. Next we have to develop a chart. கம்பேர் பண்ணணும், அதாவது பேஷண்ட் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற சார்ட்டையும் கம்பேர் பண்ணி ரிசால்வ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணுறது தான் அந்த ரிசால்வேஷன் ஸ்டெப்பு. லாஸ்ட்டாக பேஷண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் வீட்டில் இந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இப்போ இதான் ப்ராப்ளம், இதுக்கும் சேர்த்து இதுதான் சார்ட், இந்த மெடிசன்ஸ் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறது தான் மெடிக்கல் ரீகன்சிலேஷன். இது டிஸ்சார்ஜ்னே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்வான்டேஜ் அழகாக ஈஸியாக என்ன சொல்லணும்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மெடிக்கேஷன் எரர், ப்ரிவென்ஷன் ஆஃப் அடிஷ்னல் டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் we do not fail to give proper therapy and care to patient.